தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த காட்சிகளை காணலாம். நாடாளுமன்ற தேர்தலில் தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயிச்சு எம்பி ஆன உடனே இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்த உடனே ஒரு சிலிண்டர் விலை இன்னைக்கு 1200. இதுக்குப்பா காமிப்பா மேல 500 ரூபாய்க்கு தர போறோம். நம்ம சிலிண்டர் விலை 1200, 500 ரூபாய்க்கு தர போறோம். 1 லிட்டர் பெட்ரோல் 105 ரூபாய் விற்குது, 75 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். மாசம் 1000 ரூபாய் மிச்சமாகும். இதை விட இன்னொரு ஸ்கீம், இந்திரா காந்தி பேர ராஜீவ் காந்தியோட பையன் இந்திரா காந்தியை வீட்டில் சுட்டு கொண்டாங்க. ராஜீவ் காந்தியை வெடி வெடிச்சு பாவம் செதறி செத்தாரு. அவர் பையன் இன்னைக்கு தெரு தெருவா இந்தியா முழுக்க நடக்கிறாரு. இந்தியாவில் பிஜேபி ஆட்சி இருந்தா மக்களுக்கு எந்த நன்மையும் இல்ல, ஏழைகளுக்கு எதுவுமே பண்ணல, விலைவாசி ஏறி போச்சு. தங்கம் பவுன் இன்னைக்கு 62,000 ரூபாய். காங்கிரஸ் பீரியட்ல வெறும் 22,000 ரூபாய் வித்த தங்கம் இன்னைக்கு 62,000 ரூபாய், 40,000 ரூபாய் எட்டா விற்குது. முதலாளிக்கு உண்டான அரசு தான் பிஜேபி அரசு. தயவு செஞ்சு பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்றாரு. அவர் என்ன கோரிக்கை வைக்கிறார்? இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஜெயிச்சு மத்தியில் ஆட்சி அமைச்ச உடனே மகாலட்சுமி திட்டம் ஒரு திட்டத்தை சொல்றாரு. ஆண்டுக்கு ஒரு முறை குடும்ப தலைவிக்கு 1 லட்சம் என. இது நாங்க ஓட்டு வாங்குறதுக்காகவோ தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயிக்கிறதுக்காகவோ இல்ல முருகேசனுக்கு பலன் கிடைக்கிறதுக்காகவோ சத்தியமா சொல்லல. மக்கள் நல்லா இல்ல, விலைவாசி ஏறி போச்சு, அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்காக மகாலட்சுமி திட்டத்துல ஆண்டுக்கு ஒரு முறை 1 லட்சம் கொடுத்தா 5 வருஷத்துக்கு 5 லட்சம். நம்மளுக்கு பெரிய தொகை தானே. ஓட்டு போடலாம்ல உதயசூரியனுக்கு, புதுசா போடலாம்ல, நம்பலாம்லமா. எப்பயுமே நீங்க நான் ஒருத்தர் உள்ளூர்காரன் வேட்பாளர் இல்லையே, மற்ற 3 பேருமே மெட்ராஸ்ல குடும்பம் வச்சிருக்காங்க. நீங்க போன் பண்ணீங்கன்னா நான் சைக்கிள்லயே ஊர்ல இருந்து வந்துருவேன். வந்து என்னமா பிரச்சனை கேட்பேன். தெரியுமில்ல, நான் ஊரை விட்டு எங்கேயும் போயிருக்கேன். பாக்குறீங்களா, 20 வருஷமா பாக்குறீங்க. நல்லது கேட்டது எல்லா விஷயத்துக்கும் வர்றதில்ல. இப்படிதான் ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்கணும். பொதுவா சொல்றேன், ஒரு மக்கள் எப்படி முடிவெடுக்கணும்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ எம்பி ஜெயிச்சாதான் நம்மளுக்கு நல்லது, தொகுதிக்கு நல்லது. எதிர்கட்சிக்காரங்க ஜெயிச்சான்னு வச்சுக்க தங்க மாட்டாங்க. ஊர்ல வருமானமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பன்னீர்செல்வம் பையன் இங்க ஜெயிச்சாரு, 39 திமுக ஜெயிச்சு. இங்க வந்தாரா? இப்போதை ஜெயிச்ச பிறகு ஊருக்குள்ள வந்தாரா? பாத்தீங்களா? ஆனா நான் அப்படி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.